Taste the Daily. திருவண்ணாமலையில் வேளாண்மை தொழில்நுட்ப கல்லூரியைச் சேர்ந்த 2 மாணவிகள் கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொள்ளும் போது பாம்பு மற்றும் குளவிக்கடியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடு முழுவதும் உள்ள வேளாண் நிலங்களின் பரப்பளவு, அதன் வகைப்பாடு மற்றும் சாகுபடி விவரங்கள் அனைத்தையும் டிஜிட்டல் முறையில் முடிக்க மத்திய அரசு அறிவுறுத்தியும், நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு வேளாண் கல்லூரி மாணவர்களை கொண்டு கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மாணவ மாணவிகளின் கல்வியை பாதிக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என தான் வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டிய கழக பொதுச் செயலாளர், நிர்வாகத்திறனற்ற அரசோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சாடியுள்ளார். இதனால் திருவண்ணாமலை மாவட்டம் வாய்விடாந்தாங்கல் கிராமத்தில் நில கணக்கெடுப்பு பணிகளை மேற்கொள்ள சென்ற மாணவி ஒருவரை பாம்பு கடித்ததுடன் மற்றொரு மாணவியை குளவி கொட்டிய சம்பவம் அரங்கேறியதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே இதுபோன்ற ஆபத்தான பணிகளில் மாணவர்களை ஈடுபடுத்துவதை உடனடியாக கைவிட ஸ்டாலின் அரசை வலியுறுத்தியுள்ள கழக பொதுச் செயலாளர், இனியும் மெத்தனமாக இருந்தால் அதிமுக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என எச்சரித்துள்ளார்.